ஸ்ரீ கர்க சம்ஹிதை 140ஆம் அத்தியாயம் நந்தாகிருத தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் அரசே, வரங்களை அருளும் புகழ்பெற்ற நந்தாதேவி சித்தராக மாறிய சிறந்த நந்தாகிருதத்திற்கு ஒரு பக்தன் செல்ல வேண்டும். முன்னர் கிருத யுகத்தில் பெரிய உடலுடன் கூடிய ஒரு கொடிய தானவ மகிஷாசுரன் இருந்தான். அவன் தேவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினான். சூலம் ஏந்திய தேவியால் அவன் கொல்லப்பட்டான். அவனது உடல் ஈட்டியால் துளைக்கப்பட்டது. இந்த வலிமைமிக்க அசுரனே கிருஷ்ண யுத்தத்தில் 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 49 மருதர்கள், 8 வசுக்கள், சந்திர பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகியோரை தோற்கடித்தான். அவன் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனாரையும் வென்றான். இவ்வாறு ஒரு உக்கிரமான போரில் தேவர்களின் அச்சம் அளிக்கப்பட்ட போது அந்த பயங்கரமான படுகொலைக்கு பின்னர் அகன்ற விழிகளை உடைய நந்தாதேவி ஹிருதத்தில் குளத்தில் நீராடினாள். எனவே அது நந்தாகிருதம் என்று நினைவு கூறப்படுகிறது. யார் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி நந்தாதேவியை கண்டவாறு பிராமணர்களுக்கு தானம் செய்கிறாரோ அவர் அஸ்வமேத யாகம் செய்கின்ற புண்ணியத்தை அடைவார். பைரவர், கேதாரர், மகாலய ருத்ரர் மற்றும் 4வதான நந்தாகிருதம் இவை சிறந்த புனித தலங்கள். 5வதை காண்பது மிகவும் அரிது. காமம் மற்றும் ராகத்தால் ஆட்கொள்ளப்பட்ட பலர் நர்மதையில் உள்ள புண்ணியமும் எல்லா பாவங்களையும் அழிப்பதுமான அந்த ஹிருதத்தை அறிய மாட்டார்கள். ஒருவன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி நந்தாதேவியை வழிபட்டால் இமயமலைக்கு செல்வதால் அவனுக்கு என்ன பயன்? உண்மையை அறியாதவர்கள் தமசங்களால் சூழப்பட்டு இங்கும் அங்கும் அலைகிறார்கள். அவர்களுடன் பழகுவதால் ஒருவன் சோர்வை மட்டுமே அனுபவிக்கிறான். குந்தியின் மைந்தனே, அரசனே, நந்தாகிருதத்தில் புனித நீராடுவதால் சமுத்திரங்களால் சூழப்பட்ட பூமியில் எங்கும் புனித நீராடி தானம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியமாக கூறப்படும் அந்த புண்ணியத்தை ஒருவன் அடைகிறான். 140ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.